விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்ப்போம். திருச்சி அருகே கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கி கல்லூரி மாணவர்கள் 3 பேர் பலியாகினர். பொறியியல் கல்லூரி மாணவர்களான சூர்யா, ஹரிபிரசாத், கிரிநாத் ஆகிய 3 பேரும் குளித்துக் கொண்டிருந்த போது ஆற்றில் அடித்து செல்லப்பட்டனர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி 3 பேரின் உடல்களை மீட்டனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை தொடர்ந்து இயங்கலாம் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் இறுதி தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஆலையின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய 4 கொண்ட நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் அந்த அறிக்கையை நிபுணர் குழு அளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். திண்டிவனம் அருகே டி பரங்கினி கிராமத்தில் அடிக்கடி தீக்காயம் ஏற்படுவதாக கூறப்பட்ட குழந்தை சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை இணை இயக்குநர் கிருஷ்ணமூர்த்தி அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட தீக்காயங்களை பரிசோதித்தார். அந்த குழந்தையின் சிகிச்சை செலவுகளை அரசு ஏற்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கடத்தப்பட்ட 3.5 வயது சிறுவனை காவல்துறையினர் பத்திரமாக மீட்டனர். சூர்யா என்ற சிறுவன் தனியார் பள்ளியில் LKG படித்து வந்தார். இன்று மதியம் பள்ளியில் இருந்த சிறுவனை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கடத்திச் சென்றார். இதுகுறித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி சிறுவனை மீட்டனர். இலங்கை அரசு 13வது சட்ட திருத்தத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி டெசோ அமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக தலைவர் கருணாநிதி தலைமை வகித்தார். ஈழத்தமிழர்களின் நலனுக்காக எத்தகைய தியாகத்தையும் செய்ய தமிழகம் தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்தார். இளவரசனின் மரணம் குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி சிங்காரவேலு தர்மபுரியில் இன்று தமது விசாரணையை தொடங்கினார். இளவரசன் இறந்து கிடந்த தண்டவாள பகுதியில் அவர் நேரில் ஆய்வு செய்தார். இளவரசனின் சடலத்தை முதலில் பார்த்தவர், ரயிலின் ஓட்டுநர், உடலை பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர் ஆகியோரிடம் விரைவில் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். கல்பாக்கம் அணு மின் நிலையத்தில் படம் பிடித்ததாக கைது செய்யப்பட்டுள்ள சஃபீர் அலி என்பவருக்கு ஏதேனும் அமைப்புகளுடன் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளியான சஃபீர் அலி கடந்த 2006ஆம் ஆண்டு முதலே அணுமின் நிலையத்தை அடிக்கடி படப்பிடித்து வந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட கடற்கரைகளில் கடற்கரை மணல் சட்டவிரோதமாக அள்ளப்பட்ட விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் வெளிப்படையாக செயல்படும் என புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஆட்சியர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். மணல் கொள்ளை விவகாரம் தொடர்பாக கடுமையாக நடவடிக்கை எடுத்து வந்த ஆட்சியர் ஆஷிஷ்குமார் திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் புதிய ஆட்சியராக ரவிக்குமார் பொறுப்பேற்றுள்ளார். ரம்ஜான் திருநாளை முன்னிட்டு இஸ்லாமிய மக்களுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகம் சிறப்பு எய்திட அனைவரும் ஒற்றுமையோடு உழைக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி, தேமுதிக தலைவர் விஜயகாந்த், மதிமுக பொதுச் செயலர் வைகோ உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் ரம்ஜான் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. 36 மணி நேரம் தொடர்ந்து பணி செய்ய கட்டாயப்படுத்துவதாக கூறி சென்னை அரசு மருத்துவமனை பயிற்சி மருத்துவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். ராஜீவ்காந்தி மற்றும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைகளில் இந்த போராட்டம் நடைபெற்றது. இது தொடர்பான கோரிக்கைகளில் கடந்த மாதமே ஏற்கப்பட்டதாகவும், ஆனால் இந்த 2 மருத்துவமனைகள் மட்டும் அதனை நடைமுறைப்படுத்தவில்லை எனவும் புகார் எழுந்துள்ளது. இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய நிகழ்வுகளை பார்ப்போம். இந்திய ராணுவ வீரர்களை கொன்றது பாகிஸ்தான் ராணுவம்தான் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் AK ஆண்டனி தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று விளக்கம் அளித்த அவர், நேற்று முன்தினம் தாம் அளித்த விளக்கம் அப்போதைய தகவலின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது என்றார். இந்தியா எப்போதும் அமைதியாக இருக்கும் என பாகிஸ்தான் நினைக்கக்கூடாது என்றும் ஆண்டனி தெரிவித்தார். பாகிஸ்தான் ராணுவத்தால் இந்திய வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஏற்பட்ட அமளியால் நாடாளுமன்றம் இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இதுகுறித்து பேச அனுமதி கோரி மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பியதால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. பாகிஸ்தான் ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்திய வீரர்களின் உடல்கள் அவர்களது சொந்த ஊர்களில் ராணுவ மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டன. பலியானவர்களின் உடல்களுக்கு டெல்லி பாலம் விமானப்படை நிலையத்தில் நேற்று இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் சொந்த மாநிலமான பீகாருக்கு ராணுவ வீரர்களின் உடல்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே உணவு பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்படும் என உணவு அமைச்சர் KV தாமஸ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இதற்கான மசோதாவை தாக்கல் செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏழைகளுக்கு உணவு உத்தரவாதமாக்கப்படுவதை அனைத்து ஜனநாயக சக்திகளுமே விரும்புவதாக கூறினார். இந்த மசோதா குறித்த விவாதம் வரும் திங்கட்கிழமை மக்களவையில் எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்தார்.
தனி தெலுங்கானாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 4 நாட்களாக மாநிலங்களவையில் நின்றபடியே போராட்டம் நடத்திய தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் ரமேஷ் இன்று திடீரென மயக்கமடைந்தார். அருகில் இருந்த மற்ற உறுப்பினர்கள் ரமேஷின் முகத்தில் தண்ணீர் தெளித்து அவரை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முயன்றனர். இதனால் அவை 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இலங்கையில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா புறக்கணிக்க வலியுறுத்தி டெல்லியில் திமுக எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக எம்பிக்கள் இலங்கை அரசியலமைப்பின் 13வது சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். மேற்கு வங்க மாநிலத்தில் ஜனநாயகம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பிருந்தா காரத் குற்றம் சாட்டியுள்ளார். உள்ளாட்சி தேர்தல் வன்முறையில் மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த 30 பேர் பலியாகி இருப்பதாக அவர் கூறினார். உள்ளாட்சி அமைப்புகளை குற்ற செயல்களின் கூடாரமாக மாற்ற திரிணாமுல் அரசு முயல்வதாகவும் பிருந்தா காரத் கூறினார். தாஜ் வணிக வளாகம் தொடர்பான வழக்கில் உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் முதல்வர் மாயாவதி மீதான ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்க சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் தடை விதித்துள்ளது. ஆனால் வருமானத்துக்கு அதிகமாக மாயாவதி சொத்து சேர்த்தது தொடர்பான வழக்குகளை விசாரிக்க நீதிபதிகள் அனுமதி வழங்கியுள்ளனர். வறுமை கோட்டை மதிப்பிட ஒருங்கிணைந்த புதிய நடைமுறை தேவை என நிதித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூறியுள்ளது. இதுகுறித்து இந்த குழுவின் தலைவர் யஷ்வந்த் சின்ஹா கூறுகையில், ஒரு குறிப்பிட்ட துறை மட்டும் மக்களின் வறுமையை மதிப்பிடுவது சரியாக இருக்காது என்றார். வறுமையை மதிப்பிட மத்திய திட்டக்குழுவும் மத்திய வறுமை ஒழிப்பு அமைச்சகமும் வெவ்வேறு அளவுகோல்களை கையாள்வதை சின்ஹா சுட்டிக்காட்டினார். வெள்ளையனே வெளியேறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதன் 71வது ஆண்டு தினம் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் இருந்து 121 சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி தலைமையில் பாராட்டு விழா நடக்கிறது. கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த பாராட்டு விழா நடத்தப்பட்டு வருகிறது.